கேப்டன் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த வேட்டையன் படப்பிடிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு சென்னை வந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். பின்னர் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்திய ரஜினிகாந்த் கேப்டன் குறித்து ரொம்பவே நெகிழ்ச்சியாக பேசியிருந்தார். இந்நிலையில் அன்று முதல் இன்று வரை ரஜினிகாந்தும் விஜயகாந்தும் எடுத்துக்கொண்ட சில கிளாசிக் புகைப்படங்கள் இப்போ வைரல் ஆயிட்டு வருது. நடிகரும் அரசியல் தலைவருமான விஜயகாந்த் 28ஆம் தேதி உடல்நலக்குறைவால காலமானார். இதனையடுத்து அவரது உடல் அரசு மரியாதையோட 29ஆம் தேதி நல்லடக்கம் செய்யப்பட்டது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன், விஜய், இளையராஜா உள்ளிட்ட ஏராளமான திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்களும் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. வேட்டையன் படப்பிடிப்புக்காக தூத்துக்குடி சென்றிருந்த ரஜினி ஷூட்டிங்கை பாதிலேயே நிறுத்திவிட்டு உடனடியாக சென்னை திரும்பியிருக்காரு. மேலும் விஜயகாந்த் குறித்து மிகவும் நெகிழ்ச்சியாக பேசிய அவர் கண்ணீர் மல்க கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்தினார். ரஜினியும் விஜயகாந்தும் இதுவரை இணைந்து படங்களில் நடித்ததில்லை என்றாலும் இருவருமே நெருங்கிய நண்பர்களா இருந்துட்டு வந்திருக்காங்க. ரஜினிகாந்த், விஜயகாந்த் என இருவரது பெயரையும் வைத்து இவர்கள் அண்ணன் தம்பியா இருக்கலாம் என 90s கிட்ஸ் ரசிகர்கள் நினைச்சது உண்டு. அதே போலதான் ரஜினிக்கு போட்டியா விஜயராஜ் என்ற பெயரை விஜயகாந்த் என கேப்டன் மாற்றிக்கொண்டதாகவும் நம்பினாங்க. ஆனா இந்த கற்பனைகளுக்குள் எல்லாம் அகப்படாத பிம்பங்களா ரஜினியும் விஜயகாந்தும் நெருங்கிய நண்பர்களா பழகி வந்திருக்காங்க என்பதே மிகப்பெரிய உண்மை. முக்கியமா பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் படத்துல ஆதித்த கரிகாலன் கேரக்டர்ல விஜயகாந்தும் தன்னுடன் நடிக்க வேண்டும் என ஆசைப்பட்டவர் ரஜினிகாந்த். அதே போல முரட்டு காலை படத்துல ரஜினிக்கு வில்லனா நடிக்க அந்த வாய்ப்பை மறுத்தவர் கேப்டன் விஜயகாந்த். ஆனாலும் படப்பிடிப்பு தளங்களிலோ அல்லது பொது நிகழ்ச்சிகளோ பார்த்தால் ரஜினியும் விஜயகாந்தும் அந்த இடத்திலேயே கலகலப்பா மாறிடுவாங்களாம். இந்நிலையில அன்று முதல் இன்று வரை ரஜினிகாந்தும் விஜயகாந்தும் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வைரல் ஆயிட்டு வருது. இதுல விஜயகாந்த் தோல்ல கை போட்டபடி ரஜினி இருக்கும் போட்டோவும் பலரும் பார்த்ததுதான். ஆனா விஜயகாந்துக்கு சிகரெட் பற்ற வைக்கிறார் ரஜினி. இது ரொம்பவே அரிதான புகைப்படம் என சொல்லப்படுது. இதே போல கடைசியா விஜயகாந்தை ரஜினி அவர் வீட்டில் சென்று சந்தித்து நலம் விசாரிச்சதும் ரசிகர்களை ரொம்பவே நிகழ்ச்சியட செஞ்சிருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நண்பர்களா இருந்திருக்காங்க. மிகப்பெரிய இரு நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா ஒன்னாதான் இருந்திருக்காங்க. இது போல தெரியாத விஷயங்கள் விஜயகாந்தை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் மக்களுக்காக நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. ஆனாலும் அவர் மறைவு இந்த சமூகத்துக்கே ஒரு கரும்புள்ளியான ஒரு இழப்பு தான். இதை பொறுத்து கொள்ளதான் வேணும் நம்ம.